Hi guys, I hope you are doing well. This is Nada. இது என்னோட யூடியூப் சேனல் நதாஸ் டைரி. என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஏஎல் காலங்களில், அதாவது 2020 2022 ஆண்டு காலப்பகுதியில் என்னோட ஏஎல் சப்ஜெக்டில் அதுலேயும் ஸ்பெஷலாக புவியியல் பாடத்தை நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறதையும், என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் A+ எடுக்கலாம் அப்படிங்கிறதையும், அதே நேரம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்னட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ ஒன்று தான் இது. ஸோ இன்றைக்கி ஜியோகிராஃபியை எப்படி ஈஸியாக சிம்பிளாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது நான் யூஸ் பண்ணின மெத்தட் தான் டீச்சர்ஸ் கைடு. ஜியோகிராஃபியில் எங்களோட ஃபஸ்ட் இயர் சிலபஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இயராக இருந்தாலும் சரி, அதுக்கு டீச்சர்ஸ் கைடு கட்டாயம் இருக்கும் இல்லையா? சில ஸ்கூலில் டீச்சர்ஸ் கைட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களோட ஸ்கூலில் அது தந்துருந்தாங்க. ஸோ நான் மெயினாக படித்தது அப்படின்ட்டு சொன்னால் அந்த ஜியோகிராஃபி பாடம் மெயினாக இந்த டீச்சர்ஸ் கைடில் தான். ஏன் அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு புள்ளி திட்டம், அதாவது ஏஎல்ல உங்களுக்கு பேப்பர் மார்க்கிங் போகிற நிறைய சேர்மார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டீச்சர்ஸ் கைடை வச்சு தான் என்ன செய்வாங்களாம், அந்த ஸ்கீம் மேக் பண்ணுவாங்களாம் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ எங்களோட ஸ்கூலில் குறிப்பாக இந்த டீச்சர்ஸ் கைடுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பாங்க. ஸோ நானுமே முக்கியமாக இந்த ஏஎல்லில் ஜியோகிராஃபியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டீச்சர்ஸ் கைடு தான் இருந்துச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அதில் நான் மார்க் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ நுணுக்கமாக எப்படியெல்லாம் படித்தேன் அப்படிங்கிறத இதில் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கியிருக்கும். சரியா? அதே மாதிரி இப்படி படிச்சுட்டு போகிற நேரம் ஏதாவது எனக்கு மேலதிகமான ஒரு நோட்ஸ் எங்கேயாவது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வேன், அந்த டீச்சர்ஸ் கைடில் பக்கத்தில் ஓரங்களில் இதில் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொன்னால் குறித்து வச்சுருப்பேன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், சனத்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், 2019 ஆண்டு இத்தனை சதவீதமான சனத்தொகை உலகளாவிய ரீதியில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதே நேரம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம், 2050 ஆண்டில், சரியா, 2050 ஆண்டில் எத்தனை சதவீதமான உலக மக்கள் தொகை காணப்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி, இப்படியான விஷயங்களை குட்டி குட்டி நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், இந்த டீச்சர்ஸ் கைடினுடைய அந்த ஓரங்களில் குறிப்பெடுத்து கொள்வேன். சரியா? இது என்னுடைய முதலாவது பழக்கமாக இருந்துச்சு. அதே நேரம் இந்த டீச்சர்ஸ் கைடை வச்சு இதில் வரக்கூடிய MCQ, சரியா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 40 MCQ வரும் புவியல்ல. ஆக அந்த 40 MCQலையும் கிட்டத்தட்ட 35 கேள்வி எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால், இந்த டீச்சர்ஸ் கைடை பேஸ் பண்ணினால்தான் அந்த 35 கேள்விகளும் உங்களுக்கு வரப்போகுது. இல்லை அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் 30 கேள்வியாவது அதை அடிப்படையாக கொண்டு தான் வரும். ஸோ நான் இதில் உங்களுக்கு காட்டியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோடய ஃபஸ்ட் இயர் டீச்சர்ஸ் கைடையும் அதே மாதிரி செகண்ட் இயரையும் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ கிழிஞ்சு தொங்கி அப்படியெல்லாம் கிடைக்கும். சரியா? ஏன் அப்படின்னு சொன்னால், நான் அந்தளவுக்கு டீப்பாக ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த டீச்சர்ஸ் கைடில் பார்த்து படிச்சிருந்தேன். அதுதான் அதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ நீங்களும் என்ன செய்யலாம், இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு சொன்னால், இந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பரினுடைய, அதாவது ஒரு வினாத்தாளினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? புவியியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் புவியியல் 1, புவியியல் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் இருக்கும். அதில் முதலாவதில் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு 40 MCQ வரும். அதுலேயும் முதல் 10 கேள்விகள் செய்முறை புவியியலில் இருந்தும், அடுத்து 15 பௌதிக புவியியல் இருந்தும், அடுத்து 15 மானுட புவியியல் இருந்தும் வரும். சரியா? இது மொத்தமாக உங்களுக்கு 40 கேள்வி. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடவிலக்க படம் 1 வரும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்ல விட எழுதணும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள், உலகப்படம் குறிக்கிறது. சரியா? இது ரெண்டுமே உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பகுதியாக காணப்படும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புவியியல்
ஒன்றுலேயே வந்து அடுத்தது வந்து செய்முறை புவியியலில் வந்து உங்களுக்கு 4 கேள்வி தந்திருப்பாங்க. சரியா, ஒவ்வொரு கேள்வியும் 15 மார்க்ஸுக்குரியதாக காணப்படும். இதை வந்து நீங்கள் பாஸ் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக விளங்கும். அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் 2 கேள்விகள் வந்து எடுத்திருக்கணும். சரியா, மொத்தமாக 30 மார்க்ஸுக்குரியதாக 2 கேள்விகள் வந்து அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் சூஸ் பண்ணி இருக்கணும். சரியா, இதுதான் முதலாவது புவியியல் பகுதியினுடைய உங்களுடைய கட்டமைப்பு. 2வது வந்து பகுதியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மானுட புவியியலில் 4 கேள்வியும் அதே போல் பௌதிக புவியியலில் வந்து உங்களுக்கு மொத்தமாக 4 கேள்வியும் 8 கேள்விகள் வந்து தந்திருப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் 5 கேள்விகளை உங்களுக்கு விருப்பமான கேள்விகளை சாய்ஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து செய்யணும். சரியா, அதில் மானுட புவியிலிருந்து கட்டாயமாக 2 சூஸ் பண்ணியிருக்கணும், பௌதிக புவியிலிருந்து கட்டாயமாக 2 சூஸ் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒன்றிலிருந்து ஒரு கேள்வி சாய்ஸ் பண்ணி மொத்தமாக 5 செய்யணும். சரியா, இதுதான் 2வது பகுதியினுடைய கட்டமைப்பு. அப்போ உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் 200 மார்க்ஸை 100ஆக பிரித்து உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு பார்த்தா விளங்கியிருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் இந்த மானுட புவியியலாக இருந்தாலும் சரி, பௌதிக புவியியலாக இருந்தாலும் சரி, செய்முறை புவியியலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் பாஸ் பேப்பரை அடிக்கடி பார்த்து அந்த பாஸ் பேப்பரில் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன கேள்வி வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக நோட் பண்ணுவேன். இதில் வந்து பாருங்கள், பௌதிக புவியியலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புவி தொகுதி, புறவிசை, அதுலேயும் கடல் அலை இதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன் என்று சொன்னால் நோட் பண்ணி வச்சுக்கொள்வேன். அதே மாதிரி தான் செய்முறை புவியியலுக்கும். சரியா, இப்போ நான் 2022ஆம் ஆண்டு எழுதுனேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2021ஆம் ஆண்டு வரையிலான அந்த பாஸ் பேப்பரில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் வந்திருந்துச்சோ அதெல்லாம் வந்து என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். அது எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொன்னால் நான் வந்து சாய்ஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அது வச்சு என்ன செய்யலாம், சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நான் வந்து இடவிலக்கப்படம், அதே மாதிரி செய்முறை புவியியல் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அந்த கொப்பியில் எனக்கு புரிகிற மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி நான் என்னென்ன மாதிரியான விடையை வந்து எழுதணும், அங்கே மென்ஷன் பண்ணி கொடுக்குற விடை வந்து சரியாக இருக்குதா, இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பாஸ் பேப்பரையும் பார்த்து அந்த பாஸ் பேப்பரில் வரக்கூடிய கேள்விகளை என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக எழுதி பார்ப்பேன். எழுதி பார்க்குறது அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு டைம் செட் பண்ணி இந்த டைமுக்குள்ளே நான் இந்த பேப்பருக்குரிய ஆன்சரை எழுதுறேனா அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக டைம் வச்சு ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சு பார்க்குற பழக்கம் என்கிட்ட கட்டாயமாக இருந்துச்சு. சரியா, இதுவுமே வந்து ஜியோகிராஃபிக்கு எனக்கு வாரத்துக்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்துச்சு. அப்படின்னு சொன்னால் படிக்கிறோம் தான், எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் எழுதி பார்க்குறேன்னு இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் விளங்கும் இல்லையா. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டைம் வேஸ்ட் அப்படிங்கிறதுக்காக எழுதி பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து டைம் வச்சு ஒவ்வொரு கேள்விக்குமான விடைகளை வந்து கட்டாயமாக எழுதி பார்க்குற ஒரு பழக்கம் உண்டு நான் வச்சுருந்தேன். சரியா, ஓகே, இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வந்து இதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த 3 பாடத்துக்கும், அதாவது மானிட புவியியலாக இருந்தாலும் சரி, செய்முறை புவியியலாக இருந்தாலும் சரி, நான் 3 ஃபைல் எடுத்து அதற்குரிய நோட்ஸை அதுக்குள்ளே மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேன். சரியா, அதே நேரம் நான் செய்முறை புவியியலுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து படிப்பேன். அதில் வரக்கூடிய வரைஃபாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவங்களோட ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய படங்கள் இப்படியான ஹெடிங்காக இருந்தாலும் சரி, எல்லா பாடத்துக்குமே வந்து நான் சமமான முக்கியத்துவம் கொடுத்து படிப்பேன். சிலவங்க வந்து என்ன செய்கிறல்ல, செய்முறை புவியியலை வந்து படிக்கிறல்ல, ஏன்னு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மானிட புவியியலையும் பௌதிக புவியியலையும் கூட படிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வந்து B ஆகவோ C ஆகவோ போகிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்க போகுது. சரியா, ஆக உங்களுக்கு 3 பாடத்துக்குமே சமமாக மதிப்பளித்து பழகுங்க. இது வந்து அடுத்த விஷயம். அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகப்படம் குறிக்கிறது. சரியா, உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸுக்கு உலகப்படம் குறிக்கிறதுக்கு வரும். சரியா, 10 மார்க்ஸ் தானே, அதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி விடாமல் ஒவ்வொன்றா குறித்து பழகுனீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த 10 மார்க்ஸையுமே எடுத்துக்கொள்ளலாம். 8 வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தருவாங்க. அதே மாதிரி 9ஆவதும் 10ஆவதும் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். சரியா, ஆக நீங்கள் அதையும் செய்யலாம்.
ஸோ நான் யூஸ் பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் டீச்சர்ஸ் கைடில் தான் அதிகமாக படிப்பேன். அளவுக்கு அதிகமாக பாஸ் பேப்பர் செஞ்சு பார்ப்பேன். அதே நேரம் டைம் வச்சு எழுதி பார்க்குறது, அதோடு சேர்த்து உலக படத்துக்கும் செய்முறை பிரிவியலுக்கும் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்குறது. சரியா? இந்தந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்களுமே கட்டாயமாக A+ எடுக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான விலாகோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பார்ட் 1 தான் இருக்க போகுது. புவியியலை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ட் 2 உங்களுக்கு கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ காய்ஸ், இன்றைக்கான vlog இவ்வளவும் தான். இன்னொரு vlogோட நான் வரேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.